இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் Amudha Kumar. நான் ஒரு ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். சென்னை பேஸ்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ப்ரிஃபரபிளி நிறைய ஆன்லைன் கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கேன். தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் மை கோர்சஸ் அவுட் சைட் சென்னை இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு 2 to 3 குளோபல் கஸ்டமர்ஸும் அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் எந்த டாபிக் பத்தி பேச போறேன் அப்படின்னா, லிங்க் பில்டிங் ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா? ஸோ உங்க வெப்சைட்டுக்கு வந்து லிங்க் பில்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த லிங்க் பில்டிங் பண்றத வந்து எப்படி வந்து நேச்சுரல் வே ஆஃப் லிங்க் பில்டிங் பண்றது. நேச்சுரல் வேனா இயற்கை ரீதியா உங்க வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் ஜென்ரேட் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ உங்க வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் ஜென்ரேட் ஆகுறது இயற்கை ரீதியா நடக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம், நீங்க உங்க வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் பில்ட் பண்ணக்கூடாது. வாலண்டியரா போய் ஃபோரம் சைட்ஸ்லயோ இல்லை வேற ஏதாச்சும் வெப்சைட்ஸ்ல போயிட்டு உங்களோட லிங்கை பிளேஸ் பண்ணிட்டு திரும்ப வர்றதுங்கிறது. ஸோ அது ஆர்டிஃபிஷியல். அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்க வெப்சைட்டோட கண்டென்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ் உங்களோட கண்டென்ட்டை சோசியல் மீடியாஸ்லயோ இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ ஷேர் பண்ணுவாங்க, இல்லை காப்பி பண்ணுவாங்க, இல்லை பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலியமா வேற வெப்சைட் வந்து உங்க வெப்சைட்டுக்கு வந்து லிங்க் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் லிங்க் ஜென்ரேஷன் மெத்தட், எஸ்பெஷலி பேக்லிங்க் பில்டிங் ஜென்ரேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, என்னோட கண்டென்ட் வந்து ரீச் ஆனாதான மக்கள் ஷேர் பண்றதுக்கு. அப்போ நான் வந்துட்டு என்னோட ஆர்டிகல்ஸ்க்கு ரீச் எனக்கு வேணுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால புதுசா ஆரம்பிச்ச எந்த ஒரு வெப்சைட்டுமே அவங்க வெப்சைட்டுக்கு வந்து சர்ச் என்ஜின் விசிபிலிட்டி இல்ல ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த கண்டென்ட்டை அடுத்தவங்க ஷேர் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதாவது கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் ஷேர் பண்ணுவாங்க. மீன்ஸ் லைக் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஆரம்ப காலத்துல ஒரு சின்ன புஷ் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால நேச்சுரல் வே ஆஃப் பில்டிங் பேக்லிங்ஸ் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா பேக்லிங்க் பில்டிங் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு ப்ராசஸாவே வச்சுக்கிறாங்க. ஆவரேஜா டெய்லி அதுக்கு பேக்லிங்ஸ் பில்ட் பண்ண தேவையான ஆக்டிவிட்டி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த பேக்லிங்க் பில்டிங் ப்ராசஸை வந்து மேனுவலா நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கூகுளுக்கு அது பிடிக்காது. கூகுளுக்கு மட்டும் இல்ல, சர்ச் என்ஜின்ஸ்க்கு அது பிடிக்காது. அப்படி நம்ம நேச்சுரலா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சதுன்னா நம்ம வெப்சைட்டை அந்த சர்ச் என்ஜினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இயற்கை ரீதியா அது ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கறதான் அது இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்போ நம்ம மேனுவலா ஒரு ஆக்டிவிட்டி செய்யறோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை வந்து நேச்சுரலா காமிக்கிறது எப்படி, அது வந்து எப்படி வந்து அன்நேச்சுரலா இல்லாம இது ஆர்டிபிஷியலா பில்ட் பண்ண தெரிஞ்சு கூகுள் பென்குயின்ல வந்துட்டு அல்காரிதம் ஹிட் ஆகாம நீங்க வந்துட்டு நேச்சுரலா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து நேச்சுரலா ஒரு வெப்சைட் எப்படி இருக்குமோ அப்படி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லிங்க் பில்ட் பண்றதுல ஒரு 3 முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் டெக்ஸ்ட். ஆங்கர் டெக்ஸ்ட்ன்றது வந்துட்டு எந்த வேர்டு நீங்க ஒரு வெப்சைட்ல பிளேஸ் பண்ணிட்டு அந்த வேர்டு மேல எந்த லிங்க் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேரு ஆங்கர் டெக்ஸ்ட். நீங்க அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் ஓபன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் பேக்லிங்க் பில்டிங் ப்ராசஸ்ல. நீங்க எந்த ஒரு வார்த்தையை வந்து ஆங்கர் டெக்ஸ்டா யூஸ் பண்றீங்களோ அந்த வார்த்தைக்கு தான் நீங்க ரேங்க் ஆக போறீங்க அப்படிங்கிறது தான் அல்டிமேட் கோல். ஏன் அப்படின்னா அது இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒன்னொன்னுக்குமே ஒரு லைக் இல்ல ஒரு ஓட்டு மாதிரி கணக்கு வரும். ஸோ உங்க காம்படிட்டர் அதிகமான லைக்ஸ் அண்ட் ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ரேங்கிங் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது வந்து ஒரு லாஜிக், தம் ரூல் கிடையாது, இப்படி ஒரு லாஜிக் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி மல்டிபிள் பேக்லிங்க் பில்டிங் ப்ராசஸஸ் இருக்கும்போது ஒரு பேக்லிங்க் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ஆங்கர் டெக்ஸ்ட் வச்சு ஜென்ரேட் ஆகாது. எல்லா இடத்துலயுமே வெறும் லிங்க் மட்டும் நீங்க பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது நேச்சுரலா இருக்காது. எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டூ ஃபாலோ லிங்க், அதாவது 99% லிங்க்குமே டூ ஃபாலோ அப்படின்னா சர்ச் என்ஜின்ஸ் அந்த லிங்கை ஃபாலோ பண்ண தேவையான பர்மிஷன். அதுலயுமே அந்த ஒரு வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு லிங்க் ஜூஸ், அந்த வெப்சைட்டோட பெனிஃபிட் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி 99% லிங்க்குமே டூ ஃபாலோவா இருந்துச்சுனாலுமே அது வந்துட்டு ஒரு அன்நேச்சுரல் சிக்னல் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 3 to 4 விதமா இங்க நான் பிரிச்சு சொல்ல போறேன். அந்த 3 to 4 விதத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பார்சியல் மேட்ச் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம வச்சுக்கலாம். பார்சியல் மேட்ச்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே வச்சு நீங்க
150-200 பேக்லிங்க் பில்டிங் நீங்க ஜெனரேட் பண்ண அது நேச்சுரலா இருக்காது. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கிற விஷயத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு சில பேர் தருவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்ன்னு ஒரு சில பேர் தருவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ்ன்னு தேடுவாங்க. ஸோ இது எல்லா காம்பினேஷனும் இருந்து நீங்க ஒரு 200 to 300 பேக்லிங்க், அதாவது பார்ஷியல் மேட்சிங். நீங்க வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டுமே உங்க ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு ரெண்டாவது விதமான ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பிராண்டிங் ஆங்கர் டெக்ஸ்ட். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா என்னோட வெப்சைட் இருக்கு amudhakumar.com. அந்த amudhakumar.comங்கிற வெப்சைட்டுக்கு வந்து கோர் கான்செப்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னோட வெப்சைட்டுக்கு நான் பேக்லிங்க் பில்ட் பண்ண ட்ரை பண்றேன், எங்கேயாச்சும் என்னோட கமெண்ட்ஸ் நான் பிளேஸ் பண்றேன், இல்ல என்னோட நேம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் என்னோட பிராண்ட் நேம் அமுதகுமார் அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் யூஸ் பண்றேன். மேபி amudhakumar.com அப்படின்னு போட்டு அப்படியே பிளாங்கா விட்டுலாம், இல்ல amudhakumar.com போட்டு அதுலயுமே நீங்க லிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்ல வெறும் அமுதகுமார்னு யூஸ் பண்ணலாம். அமுதகுமார்லுமே வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் அமுதகுமாருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க, அமுதா ஸ்பேஸ் குமார் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் AMU DHA பதிலா AMU THA போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தவறாக சர்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து பேக்லிங்க் பில்ட் பண்றதுக்கு ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் சாய்ஸா நம்ம வந்து அங்க வச்சுக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் பேக்லிங்க் பாத்தீங்க அப்படின்னா LSI ஆங்கர் டெக்ஸ்ட். LSIனா லேட்டன்ட் சிமெண்டிக் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. அந்த LSIனா ரிலேட்டட் டு சிமெண்டிக்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ LSI கீவேர்ட்ஸ். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறேன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி மட்டுமே நான் லிங்க் பில்டிங் ஜெனரேட் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டதுல சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கு, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் இருக்கு, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கு, சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் இருக்கு, அகைன் இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு, அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு, மேக்கிங் மணி ஆன்லைன் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். அப்படி ரிலேட்டட் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ LSI வேர்ட்ஸையுமே நீங்க யூஸ் பண்ணி பேக்லிங்க் ஜெனரேட் பண்ணலாம். அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரிக் டேர்ம்ஸ். என்ன மாதிரி ஜெனரிக் டேர்ம்ஸ்னா உங்களோட ஓவரால் பேக்லிங்க் பில்டிங் ஸ்ட்ராட்டஜியில எல்லா இடத்துலயுமே உங்களோட ரேங்கிங் கீவேர்ட்ஸே யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு சில இடங்களை வந்துட்டு கிளிக் ஹியர், இல்லைன்னா எனி அதர் ஆப்ஷன் லைக் ஃபாலோவர்ஸ், இல்ல கிளிக் ஹியர், இந்த மாதிரி சப்மிட், ஒரு ஜெனரிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு நேச்சுரல் ஒரு சிக்னல் வந்து உங்களோட பேக்லிங்க் ப்ரொஃபைலுக்கு கொடுக்கும். இன்னொரு விதமான ஒரு பாத்தீங்க அப்படின்னா சிட்டேஷன்ஸ், இல்ல சைட்டேஷன்ஸ் கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது வேற எதுவும் கிடையாதுங்க, ஆங்கர் டெக்ஸ்ட் இல்லாம வெறும் லிங்கை கொண்டு போய் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடும். லிங்க் அப்படியே நிறைய பேஸ்ட் பண்ண முடியாது இருக்கும். அப்படி லிங்க் நீங்க நேரடியா பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கர் டெக்ஸ்ட் எதுவுமே இருக்காது, அதோட வெப்சைட், அதோட டெஸ்டினேஷன், இந்த லேண்டிங் பேஜ் மட்டும் இருக்கும். இதுவும் வந்து ஒரு ஃபைனலா ஒன்று சொல்லணும் பாத்தீங்கன்னா வேரியேஷன், ஆங்கர் டெக்ஸ்ட் வேரியேஷன். ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து சிங்குலர், ப்ளூரல், அதோட ப்ரெசன்ட் டென்ஸ், அதோட பாஸ்ட் டென்ஸ், அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ் எடுத்து அதோட வேரியேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேக்லிங்க்ஸ். வண்டர்ஃபுல். ஸோ ஒரு 3 to 4 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதோட ப்ரொபோர்ஷனை ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் பேக்லிங்க் ஆங்கர் டெக்ஸ்டோட இருக்க ஒரு 40% பேக்லிங்க்ஸும், ஆங்கர் டெக்ஸ்ட் இல்லாம LSI ஆங்கர் டெக்ஸ்டா இருக்கு, LSI வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கர் டெக்ஸ்ட் ஒரு 20 to 20% இருந்துட்டு, அதுக்கப்புறம் வேரியேட்டிங் கீவேர்ட்ஸ் அதை வந்துட்டு ஒரு 5 to 10%, இல்லை மேக்ஸிமம் 20% வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் பர்சன்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரிக் டேர்ம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பேக்லிங்கோட ப்ரொஃபைல் நீங்க பில்ட் பண்ணும்போது பெங்குவின் அல்காரிதம்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் பேக்லிங்க் ஜெனரேஷன் ப்ராசஸ்ல இருந்து உங்க வெப்சைட் வந்து லாக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களோட வெப்சைட் வந்து பேக்லிங்க் பில்டிங் அப்படி ப்ராசஸ்லயோ இதை வந்துட்டு வேற ஏதோ ஒரு நெகட்டிவ் எஸ்இஓ பண்ணியோ உங்க வெப்சைட் வந்து கூகுள் பெங்குவின் அல்காரிதம்ல அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்களோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய பேக்லிங்க்ஸ் டேட்டாபேஸ் எல்லாமே எடுங்க. ப்ரிஃபரபிளி கூகுள் சர்ச் கன்சோல் இருந்து நீங்க எடுக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் பெய்டு சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் டூல், இல்ல காம்படிட்டர் அனாலிசிஸ் டூல் யூஸ் பண்ணீங்கன்னா அதை வச்சு உங்க பேக்லிங்க்ஸ் ஃபுல் நீங்க எக்ஸ்போர்ட் எடுக்கலாம். எடுத்துட்டு அந்த பேக்லிங்கை ஃபுல்லா ஆடிட் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு சஸ்பீசியஸ், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வெப்சைட்ல இருந்து லிங்க் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த லிங்க் எல்லாம் கூகுள் டிஸ்அவோ டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு,
இது சர்ச் கன்சோல் டைரக்டா இல்ல, நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ கூகுள் டிசோவர் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ல போய் உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய பேக்லிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதோட ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஸோ உங்க வெப்சைட் வந்து பென்குயின் அல்கோரிதம்ல இருந்து ரெக்கவர் ஆகி நல்லா ரேங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் ரிலேட்டட் ஸ்டஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு டெலிவர் ஆகும். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அகைன் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா என்னோட நாலேஜ் பிளஸ் நான் வெளியில இருந்து கேதர் பண்ண நாலேஜ் எல்லாமே நான் வந்து ஒரு தமிழ் மீடியம்ல வந்து நான் ஷேர் பண்ணணுங்கிறத வந்துட்டு ஒரு டாஸ்கா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கிலீஷ்லயும் ஷேர் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறதுனால ப்ரியாரிட்டி வந்து நான் தமிழ் மீடியம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல மற்ற வீடியோஸும் இருக்கு. பேசிக்ஸா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன, வெப்சைட்னா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்டிகல்ஸா நான் வந்து ரெகுலரா பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 50 சிட்டிஸ் ரேஞ்சில் வந்து எல்லா சிட்டிஸுக்கு தேவையான வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு மெம்பரா சேர்ந்துக்கலாம். அதுல நீங்க ஒரு குழுவுல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த குழுல வந்து உங்களோட சந்தேகங்களை வந்து நீங்க கேட்கலாம். ஸோ இதனால ஒரு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சந்தேகங்களை கேட்கும்போது நானும் இல்ல அந்த குழுவுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களும் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு அதுல பதில் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை வந்து ஈஸியா நீங்க ரிசால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு டவுட் கேட்கறதுக்கு இன்ஸ்டன்டா ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த குரூப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஊரோட குரூப் லிங்க் கீழே வாட்ஸ்அப் என்னோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களோட குரூப் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளவு டவுட்ஸ் சொன்னாலும் நீங்க கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்லைன்ல கோர்சஸ் எடுக்கணும் இல்ல என்னோட சைட்ல இருந்து நான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல மல்டிபிள் டைம்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்க. We will discuss further. உங்களுக்கு ஏத்த மாதிரி we will design the module and we will work on this one. So thank you so much for watching. So உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா